எசேக்கியேல் 14 அதிகாரம் 6 வசனம். ஆகையால் நீங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். திரும்புங்கள், உங்கள் முகங்களை திருப்புங்கள். திரும்புங்கள். இப்போ திரும்புவதற்கும் திருப்புவதற்கும் என்ன வித்தியாசம்? உங்கள் முகங்களை திருப்புங்கள். இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், வலது பக்கம் இருக்கிற சாலையில போகணும். அதை நான் திருப்புறேன்னு சொல்ல முடியாது. வலது பக்கம் நான் திருப்பினேன்னு சொல்ல முடியாது. திரும்பினேன், வலது பக்கம் திரும்பினேன் என்று தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னை நானே செய்து கொள்கிற ஒரு செயல், என்னிலே நான் செயல்படுத்துகிற ஒரு செயல், அது திரும்புவது. ஆனா ஒரு வாகனத்துல நான் போறேன், ஒரு சைக்கிள்லயோ ஒரு கார்லயோ போறேன், நான் வாகனத்தை வலது பக்கம் திருப்பினேன் அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமானது. திரும்பினேன்னு சொன்னா தப்பு இல்லை. ஆனா நான் வலது பக்கம் திருப்பினேன், ஹேண்டில் பாரை திருப்பினேன், ஸ்டியரிங்கை திருப்பினேன்னு சொல்றது தான் சரி. இப்ப திரும்பினேன்னு சொல்றது அது என்னுடைய ஒரு உள்ளார்ந்த விஷயம். திருப்பினேன்னு சொல்றது என்னுடைய ஒரு வெளியான விஷயம். இங்க முகங்களை திருப்புங்கள். அப்ப முகங்கள் என்னுடைய நான் என்பதிலே ஒரு பாகம் இல்லையா? திரும்புங்கள், திருப்புங்கள். திரும்புங்கள், முகங்களை திருப்புங்கள். இப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த முகத்தை மட்டும் நம்ம திருப்பணும். மனம் திரும்புங்கள். மனதை நாம் திரும்ப செய்வதை விட இந்த முகத்தை திரும்ப செய்வது ரொம்ப கஷ்டம். முகத்தை குறித்து நம்ம பார்த்தா, கேட்பது அங்கதான் இருக்கு காது, பார்ப்பது அங்கதான் இருக்கு கண்ணு, பேசுவது அங்கதான் இருக்கு வாய். இந்த 3 விஷயம். நம்ம என்ன பார்க்கிறோம், நம்ம என்ன கேட்கிறோம், நம்ம என்ன பேசுறோம், அது ரொம்ப முக்கியமா பேசுறது தான். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் சொல்கிறது, மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அங்கே அறிவுள்ள உதடை நீ பார்க்க மாட்டாய். நாம் ஒரு முகத்துல முக்கியமானதா கண்ணை தான் பார்க்கிறோம். கண்ணு தான், தோற்றத்தை பொறுத்தவரை கண்ணு தான் முகத்துக்கு. ஆனா வசனம் ஒரு முகத்துல முக்கியமானது அறிவுள்ள உதடுகள். உதடுகள் தான் முக்கியம். உதடுகள் பேசுற பேச்சு தான் முக்கியம். நாம் மனம் திரும்பி இருந்தாலும் நம்முடைய பேச்சு என்ன செய்யாது? மனம் திரும்பாது. அது இஷ்டத்துக்கு தான் வாய் பேசும். அப்படி நம்முடைய வாயை நம்ம திருப்பணும். அது இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கும். பார்க்க தேவையில்லாததான் பார்க்கணும்னு நினைக்கும். கேட்க தேவையில்லாததெல்லாம் கேட்கணும்னு நினைக்கும். நம்முடைய கண்களை திருப்பணும், நம்முடைய காதுகளை திருப்பணும். இந்த நாம் என்ன கேட்கிறோம், என்ன பார்க்கிறோம், என்ன பேசுகிறோம், இது நாம் கூடுதலாக கவனம் எடுத்து பிரயாசப்பட்டு கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம். மனதை பொறுத்தவரை மனது திரும்பிவிடும். மனதை திருப்புவது நாவை திருப்புவதை விட சுலபம்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சமான, நான் கடைபிடிக்கிற வசனம் யாக்கோபு 3 இருக்கு. நாக்க கட்டுப்படுத்திட்டா உடல் முழுவதையும் கட்டுப்படுத்தி விடலாம். நாக்க கட்டுப்படுத்துறவன் தான் பூர்ண புருஷன்னு யாக்கோபு 3 படிக்கிறோம். அதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் வேற ஒரு சந்தர்ப்பத்தில், திரும்ப பேச போறதில்ல. அதனால இந்த நாக்க மட்டும், வாயை மட்டும், உதட மட்டும் நான் சாப்பிடுவதை பற்றி சொல்லலை, உணவு கட்டுப்பாடை பற்றி சொல்லலை. அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற விஷயம், அதை இங்கே சொல்லலை. இது பேச்சு கட்டுப்பாடு. நம்ம என்ன பேசுறோம், அதை நம்முடைய பேச்சை சரியாக திருப்பி விட்டால்
நம்முடைய வாழ்வே சரியான திசையில செல்லும். நம்முடைய வாழ்வே சரியான கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆமென்.